ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காண்டி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே அரிசியும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு குழம்புக்கு இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். இது எங்கள் கத்திரிக்காய் எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போயிருந்தோம், அங்கேருந்து கொண்டு வந்திருந்தோம். தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே புளியும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காயை ரவுண்டு ஷேப்பில் ரவுண்டாக அறுத்து வச்சுக்காங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, புளி தண்ணியை குழம்பு மிளகாய் தூளோட கரைச்சி வச்சுக்கோங்க. வானலில் வச்சுட்டு ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் ஓரளவு நல்லா பாதி எண்ணெயிலேயே பாதி வெந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கப்புறம் ஆயில் தெரிக்குதுன்னு நான் மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம். நீங்களும் பார்த்து எண்ணெய் தெரிக்காமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா கத்திரிக்காய் எண்ணெயில் வதங்கி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் இந்த அளவு வதங்கி இருந்தால் போதும். நான் கத்திரிக்காய் நிறையா இருந்ததுனால 2 டைம்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீதம் இருந்த ஆயில் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் ஆயில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு தாளிக்கிறதுக்காக குழம்புக்கு தேவையான ஆயில் மட்டும் வச்சுக்கிட்டு கடுகு வெந்தயம்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு கூடவே வெள்ளைப்பூண்டையும் நல்லா வதங்குற அளவுக்கு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் வெள்ளைப்பூடு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு ஓரளவு வதங்கியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் புளி தண்ணியை குழம்பு மிளகாய் தூள் போட்டு ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தேன். அதை எடுத்து ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் புளிப்பெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புல புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க ஊட்டி கத்திரிக்காய் வதக்கி வச்சுருந்ததை குழம்புல சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கத்திரிக்காயை குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு ஃப்ரெண்ட்ஸ். மூடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கத்திரிக்காய் குழம்பு இப்படி தான் இருந்துச்சு. எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். ஃபைனலி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சி சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் சேர்ந்து நீ சாப்பிடணும். நீங்களாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா, சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சரி, சூடாகணுன்னு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்போதும் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.